அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வஹியாக ஓதி காண்பிக்கப்பட்ட வசனங்களாகும். அல் குர்ஆன் வானில்லாஹுல் மஹ்ஃபூல் எனும் ஏட்டிலேயே முதலில் தங்கியிருந்தது. அங்கிருந்து பைத்துல் இஸ்ஸாவிற்கு முழுவதுமாக இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் மூலம் அல்லாஹ் உலகை ஒளிபெறச் செய்ய விரும்பினார். அதனாலேயே லைலத்துல் கத்ர் இரவன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல் குர்ஆனை முழுவதுமாக இறக்கினான். அன்றிலிருந்து 23 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்தது. அவர்களின் மரணத்திற்கு பின் குர்ஆனை ஒன்று திரட்டியவர் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே ஆவார். அல் குர்ஆனில் ஈமான் கொள்ள வேண்டியவை வணக்க வழிபாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், வாழ்க்கை சட்டங்கள், படிப்பினை தரும் வரலாறுகள் போன்ற 5 உள்ளடக்கங்கள் உள்ளன. அல்லாஹ்வின் திருநாமங்களான அர் ரஹீம் 169 தடவைகளும், கஃபூருர் ரஹீம் என்று 72 தடவைகளும், அத்-தவ்வாபுர் ரஹீம் மற்றும் அர்-ரவுஃபுர் ரஹீம் என்றும் 8 தடவைகளும் இடம்பெற்றுள்ளது. அல் குர்ஆனில் 114 அத்தியாயங்களும் 6666 ஆயத்துக்களும் மேலும் 30 ஜுஸ்களும் 7 மன்சில்களும் இடம்பெற்றுள்ளன. 286 வசனங்களை கொண்ட பெரிய சூறாவான சூரத்துல் பக்ராவும் 3 வசனங்களை கொண்ட சிறிய சூறாவான சூரத்துல் கௌசரும் அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. அல் குர்ஆனை அல் ஃபுர்கான், அல் தன்சில், அல் பயான் மற்றும் அல் ஹுதா போன்ற பல பெயர்களால் வர்ணித்து அழைக்கப்படுகின்றன. அத்தோடு அல் குர்ஆன் எப்போதும் சங்கைப்படுத்த வேண்டிய ஒன்றாகும். வஸ்ஸலாம்.